ஹலோ எவ்ரிவன், நான் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் எரர்ஸ். எரர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை எவ்வளோ அக்யூரேட்டான ஒரு டிவைஸை வச்சு மெஷர் பண்ண ட்ரை பண்ணாலும் நோ மேட்டர் வாட், உங்களுடைய மெஷர்டு வேல்யூக்கும் அந்த ட்ரூ வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டிக்கு இடையில் ஒரு ஸ்லைட் மிஸ்மேட்ச் இருக்கும். அந்த ஸ்லைட் மிஸ்மேட்ச், அந்த ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் தான் நம்ம எரர்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரிக் எடுத்துக்கோங்க. இந்த பிரிக்கோட லென்த்தை ஒரு 7.5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ இதை நான் ஒரு மீட்டர் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா எனக்கு 7.4 சென்டிமீட்டர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த ட்ரூ வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டிக்கும் இந்த மெஷர்டு வேல்யூ ஆஃப் தட் குவான்டிட்டிக்கும் இடையில ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லையா? இந்த டிஃப்ரென்சஸ் தான் நம்ம எரர்ஸ்னு சொல்கிறோம். அப்போது எரர் இஸ் ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ. இந்த டிஃப்ரென்சஸ் இந்த கேஸுக்கு 7.5 ட்ரூ வேல்யூ, மெஷர்ட் வேல்யூ 7.4, ஸோ வி காட் 0.1 சென்டிமீட்டர். அப்போ ட்ரூ வேல்யூ மெஷர்டு வேல்யூவை விட அதிகமாக இருக்குன்னா வி காட் த பாசிட்டிவ் எரர். சப்போஸ் மெஷர்டு வேல்யூ ட்ரூ வேல்யூவை விட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வி மே கெட் த நெகட்டிவ் எரர். ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ், மெஷர்டு வேல்யூ ட்ரூ வேல்யூவை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா வி மே கெட் த பாசிட்டிவ் எரர், சிம்பிளி பாசிட்டிவ் எரர். அண்ட் மெஷர்டு வேல்யூ ட்ரூ வேல்யூவை விட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், we may get a negative error actually. ஸோ இந்த மாதிரி எரர்ஸை 2 கிளாஸிஃபிகேஷன்ஸில் அடக்க முடியும். அண்ட் இப்போ இன் அடிஷன் டு தேட் எரர்ஸோட நேச்சரை வச்சு எரர்ஸை நம்ம ஃபர்தராக 3 கிளாஸிஃபை பண்ண முடியும். அது என்ன கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் எரர் அண்ட் ரேண்டம் எரர் அண்ட் கிராஸ் எரர். சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் நம்மள என்னென்னு நம்ம பார்க்கலாம். சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னா அந்த வேர்ட்லேயே இருக்குது சிஸ்டமேட்டிக். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்ன்றது உங்களால் திருப்பி அதே எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்கள் பண்ணி அதே மெஷர் டேட்டாவை எடுக்கிறப்போ திருப்பி அதே எரர் வருது அப்படின்னா இந்த மாதிரி ரீப்ரொடியூசபிள் எரர்ஸை தான் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்னு சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக் எரருக்கு இன்னொரு பேர் யூனி டைரக்ஷனல் எரர்ஸ்னு கூட சொல்லுவோம். ஏன்னா பிகாஸ் இப்போது ஃபஸ்ட்டு டைம் மெஷர் பண்ணுறேன், என்னுடைய மெஷர்டு வேல்யூ ட்ரூ வேல்யூவோட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு வரக்கூடிய எரர் பாசிட்டிவ் எரர். அப்போ எவ்ரி டைம் நான் மெஷர் பண்ணுறப்பையும் அதே பாசிட்டிவ் எரர்ஸ் தான் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் இங்கே எரர்ஸ்க்கு வந்து ஒரு டைரக்ஷன் இருக்குது. அந்த டைரக்ஷன் நீங்கள் எத்தனை டைம் மெஷர் பண்ணாலும் அதே டைரக்ஷன் தான். பாசிட்டிவ் எரர்ஸ்னால் பாசிட்டிவ் எரர் தான் எப்போவுமே. ஒரு டைம் மெஷர் பண்ணுறத பாசிட்டிவ், இன்னொரு டைம் மெஷர் பண்ணுறப்ப நெகட்டிவ், இப்படி வர வாய்ப்பே இல்லை சிஸ்டமேட்டிக் எரர்ஸை பொறுத்தவரை. பிகாஸ் சிஸ்டமேட்டிக் எரர்ஸோட இன்னொரு பேர் ரீப்ரொடியூசபிள் எரர்ஸ். ஆக்சுவலி திருப்பி அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறப்போ திருப்பி அதே மாதிரியான எரர்ஸ் நமக்கு உருவாகும். ஓகே, ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் எரர்ஸை நம்ம ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ண முடியும். எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னா, வி கேன் ஸ்டார்ட் வித் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஒரு தெர்மோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தெர்மோமீட்டர் நார்மலாக ஐஸோட குவான்டிட்டியில் வைக்கிறப்போ அது 0 டிகிரி செல்சியஸை காட்டணும் கரெக்டாக. பட் ஐஸோட குவான்டிட்டியில் வைக்கிறப்போ ஒரு 5 டிகிரி செல்சியஸ்ன்னு காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டெஃபினட்டாக அது காட்டக்கூடிய ரீடிங் ஆக்சுவல் ட்ரூ ரீடிங்கோட மேட்ச் ஆகலை. அந்த டிஃப்ரென்சஸ் ஏதோ ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது கரெக்டாக. ஒரு 5 டிகிரி செல்சியஸ் கிட்ட டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்போ எவ்ரி டைம் இந்த தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி நான் எந்த ஒரு பாடியோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணாலும் எனக்கு ரீடிங் தப்பாக தான் இருக்கும். சம் வாட் எலிவேட்டட் ரீடிங் தான் எனக்கு கிடைக்கும். அப்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டிசைன்னால் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒரு தப்பான கேலிப்ரேஷனால் உருவாகக்கூடிய எரர்ஸ் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்ஸ்னு சொல்லுவோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க உருவாக்குறப்பயே ஏதோ சம் மிஸ்டேக்ஸ்னால அது தப்பாக உருவாக்கியிருப்பாங்க, தப்பாக டிசைன் பண்ணியிருப்பாங்க, தப்பாக கேலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த தப்பான டிசைனால் தப்பான கேலிப்ரேஷனால் உருவாக்கக்கூடிய எரர்ஸ் தான் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் வி ஹாவ் எ ராங் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக். ராங் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக். எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை ஒரு ப்ராப்பரான ப்ரொசீஜர்ஸில் நம்ம பண்ணணும். இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் சிம்பிளாக. ஒரு ஸ்டீல் பாலும் ஒரு பேப்பர் பாலும் சேம் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறப்போ அது ஒரே நேரத்தில் பூமி வந்து சேருன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கேரி அவுட் பண்ணணும்னா
ஃபஸ்ட்டு இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஏரோட எஃபெக்டை நம்ம இக்னோர் பண்ணணும்னா ஏரை எவாக்குவேட் பண்ணணும். அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் அண்ட் ப்ராப்பரான எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜரோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரி அவுட் பண்ணால் தான் வி மே கெட் த ப்ராப்பர் ரிசல்ட்ஸ். ஏர் ஃபில்டு ரூமில் த சேம் எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் பண்ணுறேன்னா அண்ட் ஸ்டீல் பால் சீக்கிரமாக வந்து சேரும், வேற பேப்பர் பால் ரொம்ப ஸ்லோவாக வந்து சேரும் பிகாஸ் ஆஃப் த ஏர் எஃபெக்ட். ஸோ அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ப்ராப்பராக பண்ணுறப்ப தான் வி மே கெட் த ப்ராப்பர் ரீடிங். ஸோ அப்போ தப்பான எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்னால எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்னால் உருவாகக்கூடிய எரர்ஸ் தான் எக்ஸ்பெரிமெண்டல் எரர்ஸ்னு சொல்லுவோம், எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் எரர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டு தட் வி ஹாவ் என்விரான்மெண்டல் எரர். என்விரான்மெண்டல் எரர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், நைட் டயத்தில் பண்ணுறேன், அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் நாளைக்கு பகலில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் ஆஃப் தட் ஸ்லைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ், ஹியூமிடிட்டி டிஃப்ரென்சஸ், ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் உருவாகக்கூடிய எரர்ஸ் தான் என்விரான்மெண்டல் எரர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராடோட லென்த்தை நான் மெஷர் பண்ணுறேன், நைட் டயத்தில் மெஷர் பண்ணுறப்போ டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், அந்த ராடோட லென்த்து ஒரு கம்மியான லென்த்தை காட்டும் மீட்டர் ஸ்கேலில். பட் அதே ராடை நான் மதியம் மெஷர் பண்ணுறேன்னா அதிக டெம்பரேச்சரில் அந்த ராட் இருக்கும் இல்லையா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிகாஸ் ஆஃப் த தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அதோட லென்த்து சேஞ்ச் ஆயிரும். அப்போது பிகாஸ் ஆஃப் த என்விரான்மெண்டல் ஃபேக்டர் நமக்கு உருவாகக்கூடிய எரர்ஸ் தான் என்விரான்மெண்டல் எரர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த 3 எரர்ஸையும் நம்ம கலெக்டிவாக சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்க்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இந்த ரீசன்ஸ் தெரியறனால அந்த எரர்ஸை நம்மளால் எரடிகேட்டும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ் உருவாக்க காரணம் இம்ப்ராப்பரான டிசைன் தான் சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ ப்ராப்பராக டிசைன் பண்ணுறது மூலமாக நம்மளால் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸை மினிமைஸ் பண்ண முடியும். சிமிலர்லி ப்ராப்பரான எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் அண்ட் டிசைனை பண்ணுறது மூலமாக நம்மளால் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்லேருந்து உருவாக்கக்கூடிய எரர்ஸையும் எரடிகேட் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட்லி என்விரான்மெண்டல் எரர்ஸ். இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோன்னா நாளைக்கு பண்ணுறப்பையும் த சேம் சினாரியோ லைக் சேம் ப்ரெஷர், சேம் டெம்பரேச்சர், சேம் ஹியூமிடிட்டி கண்டிஷனில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறோன்னா we can eradicate this error also. But இந்த மாதிரி இந்த ரீசனால தான் ஒரு எரர்ஸ் உருவாகுது அப்படின்ற ரீசனே தெரியாமல் ஒரு எரர்ஸ் உருவாகுது இல்லையா, அந்த எரர்ஸ் ஏன் உருவாகுதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. இன்ஃபேக்ட் அந்த மாதிரியான ஒரு எரர்ஸ் தான் ரேண்டம் எரர்ஸ்னு சொல்லுவோம். ரேண்டம் எரர்ஸ், அந்த வேர்டே இருக்குது பாருங்கள், ரேண்டம் எரர்ஸ். ஸோ ரேண்டம் எரர்ஸ் தட் மீன்ஸ் இந்த எரர் இந்த காரணத்தினால தான் உருவாகுச்சு அப்படின்ற அந்த காரணத்தையும் அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த காரணம் என்னன்றது தெரியாதனால அந்த எரர்ஸை அவங்களால எரடிகேட்டும் பண்ண முடியாது. இந்த ரேண்டம் எரர்ஸ்ன்றது ஒரு நம்ம கணக்கிலே எடுக்காத சம் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால, அதாவது ஏதோ சுற்றி இருக்கக்கூடிய என்ட்ரான்மெண்ட்னால இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு குட்டி ஃபேக்டர்ஸ் நமக்கு கண்ணுக்கு அதை கன்சிடரே பண்ணாத ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ்னால அந்த எரர்ஸ் உருவாகும். இது இந்த ஃபேக்டர்ஸ்னால தான் உருவாயிருக்கு அப்படின்றத நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எரர்ஸ் தான் ரேண்டம் எரர்ஸ். இந்த ரேண்டம் எரர்ஸை நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டெக்னிக் வச்சுருக்கோம். அது என்னென்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் தட் எக்ஸ்பெரிமெண்ட் 1 time த சேம் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு 10 time பண்ணுங்கள், 100 times பண்ணுங்கள். ஸோ மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்மளால் ரேண்டம் எரர்ஸை மினிமைஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேண்டம் எரர் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் மாதிரி கிடையாது, இதுக்கு ஒரு யூனிக் டைரக்ஷன் கிடையாது. பிகாஸ் அது ஒரு அன்பிரடிக்டபிள் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால தான் எரர்ஸ் உருவாது இல்லையா. அப்போ ஒரு டைம் நம்ம மெஷர் பண்ணுறப்போ பாசிட்டிவ் எரர்ஸ் உருவாதுன்னா மேபி ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் மெஷர் பண்ணுறப்போ நமக்கு நெகட்டிவ் எரர்ஸ் உருவாகலாம். பிகாஸ் தட் அன்பிரடிக்டபிள் ஃப்ளக்சுவேஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைம் பாசிட்டிவ் எரர்ஸ் உருவாதுன்னா இன்னொரு டைம் நெகட்டிவ் எரர்ஸ் உருவாகும். அப்போ ஓவராலாக நம்ம ஆவரேஜ் பண்ணுறப்போ இந்த பாசிட்டிவ் எரர்ஸோட எஃபெக்டை நெகட்டிவ் எரர்ஸ் கேன்சல் ஆஃப் பண்ணிடும். ஸோ அப்போ ரேண்டம் எரர்ஸை மினிமைஸ் பண்ணுற ஒரே வழி, இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் த எக்ஸ்பெரிமெண்ட் 1 time மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுங்கள். மல்டிபிள் டைம்ஸ் பண்ணி வந்த ரிசல்ட்ஸை ஆவரேஜ் எடுங்க. ஸோ ஆவரேஜ் எடுக்கிறது மூலமாக நம்மளால் ரேண்டம் எரர்ஸை மினிமைஸ் பண்ண முடியும். ஓகே. அண்ட் கிராஸ் எரர்ஸ். கிராஸ் எரர்ன்றது அந்த எக்ஸ்பெரிமெண்டரோட ஒரு கேர்லெஸ்னஸ்னால உருவாகக்கூடிய எரர். அவரை தப்பாக அப்சர்வ் பண்ணுறது மூலமாக இருக்கலாம், இல்லை தப்பாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால இருக்கலாம், ஏதோ ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை தப்பாக மார்க் பண்ணுறதுல இருக்கலாம், ஏதோ ஒரு குட்டி மிஸ்டேக்ஸ்னால அந்த எக்ஸ்பெரிமெண்டரோட கேர்லெஸ்னஸ்னால உருவாகக்கூடிய எரர்ஸ் தான் கிராஸ் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த எரர்ஸ்.
ஓகே, எரர்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் இப்போது பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு பிரிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரிக்கோட லென்த்தை மெஷர் பண்ணணும், அதுதான் நம்மளோட டாஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பிரிக்கோட ட்ரூ வேல்யூ நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சேம் பிரிக்கோட லென்த்தை ஒரு டைம் மெஷர் பண்ணுறதுக்கு பதிலாக n நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் மெஷர் பண்ணுறப்போ எனக்கு A1 ரீடிங் கிடச்சிது. செகண்ட் டைம் மெஷர் பண்ணுறப்போ A2, A3, A4 லைக் தட். இந்த மாதிரி நான் ஒரு n அப்சர்வேஷன் பண்ணுறேன். ஒவ்வொரு டைமும் ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ n அப்சர்வேஷன் பண்ண பின்னாடி இதில் கூட ரேண்டம் எரர்ஸை மினிமைஸ் பண்ணுறதுக்காக we have to take the mean value of this. அப்போது இந்த ஒவ்வொரு மெஷர்டு டேட்டாக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்னா A1 + A2 + A3 + A4 + AN divided by n. ஸோ அப்போ எல்லா மெஷர்ட் டேட்டாக்கும் நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த ஆவரேஜ் வேல்யூ தான் ஏ மீன் சொல்லலாம். ஆர் நமக்கு ஒருவேளை அந்த பிரிக்கோட ட்ரூ வேல்யூ தெரியாத பட்சத்தில் இந்த ஏ மீன் வேல்யூவை நம்ம ஏ ட்ரூ வேல்யூவை எடுத்துக்கலாம். ஓகே, ஒருவேளை அந்த பிரிக்கோட ட்ரூ வேல்யூ நமக்கு தெரியும் அப்படின்னா தென் இட்ஸ் ஃபைன், நம்ம அதை ட்ரூ வேல்யூ எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த பிரிக்கோட ட்ரூ வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த பிரிக்கோட லென்த்தை மல்டிபிள் டைம் மெஷர் பண்ணி அந்த மெஷர்டு வேல்யூஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோன்னா வி மே கெட் த ட்ரூ வேல்யூ ஆர் மீன் வேல்யூ. இப்போ ஓகே, மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த மீன் வேல்யூவை ட்ரூ வேல்யூ எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஒவ்வொரு மெஷர்டு டேட்டாஸ்லேயும் ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு இல்லையா, அந்த அன்சர்டனிட்டி என்னன்றது நம்ம கெட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெஷர்டு ரீடிங் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எரர்ஸ் அதை ∆A1 வச்சுக்கலாம். ஸோ நான் அதை அப்சல்யூட் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்சல்யூட் இன் த சென்ஸ் அதை பாசிட்டிவ் எரரா நெகட்டிவ் எரரா பற்றி நம்ம கவலைப்படலை. சிம்பிளி ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்ட் வேல்யூக்குமான இடைப்பட்ட அந்த டிஃப்ரென்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட். அப்சல்யூட் இன் த சென்ஸ் அந்த ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்ட் வேல்யூக்குமான அந்த மேக்னிட்யூட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அதை நம்ம அப்சல்யூட் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே திஸ் இஸ் கால்ட் அஸ் ட்ரூ வேல்யூ, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபஸ்ட் மெஷர்ட் டேட்டா. அப்போ ஃபஸ்ட்டு மெஷர்ட் டேட்டாவில் இருக்கக்கூடிய எரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ, இந்த டிஃப்ரென்ஸ் தான் ஃபஸ்ட்டு மெஷர்ட் டேட்டாவில் இருக்கக்கூடிய எரர். இது மாதிரி செகண்ட் மெஷர்ட் டேட்டாவில் இருக்கக்கூடிய எரர், தேர்ட் மெஷர்ட் டேட்டாவில் இருக்கக்கூடிய எரர். இது மாதிரி ஒவ்வொரு மெஷர்ட் டேட்டாவில் இருக்கக்கூடிய எரர்ஸை நம்மளால் அப்படி எழுத முடியும் ஆக்சுவலி. ஓகே, அப்போது n நம்பர் ஆஃப் டேட்டாஸ்க்கும் இதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு இந்த n நம்பர் ஆஃப் டேட்டாஸ்லையும் இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அப்சல்யூட் எரர்ஸை கண்டுபிடிச்சி எழுதியாச்சு அப்படின்னா இப்போது இந்த ஒவ்வொரு டேட்டாவில் இருக்கக்கூடிய அப்சல்யூட் எரருக்கு நம்ம ஒரு மீன் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போது மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை டிஃபைன் பண்ணுவோன்னா ஒவ்வொரு டேட்டாவில் இருக்கக்கூடிய எரர்ஸ்க்கு மீன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். தட் மீன்ஸ் ∆A1 + ∆A2 + ∆A3 ∆AN divided by n. ஸோ இப்படி கிடைக்கக்கூடிய வேல்யூ இருக்கு இல்லையா, இதைத்தான் மீன் அப்சல்யூட் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் கால்ட் அஸ் மீன் அப்சல்யூட் எரர். அப்போது அந்த பிரிக்கோட லென்த்தை ஃபைனலாக ஈவென்ச்சுவலி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கோட வேல்யூவை ஏ மீன் + -∆A மீன் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம். பிஎஸ் நம்மளால பிரிக்கோட வேல்யூ வித் 100% சர்டனிட்டி தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா, ரைட்? ஸோ பிரிக்கோட ட்ரூ வேல்யூவை நம்ம மீன் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த மீன் வேல்யூவில் இருக்கக்கூடிய எரர்ஸை நம்ம ஒவ்வொரு மெஷர்ட் டேட்டாவில் இருக்கக்கூடிய அப்சல்யூட் எரர்ஸை கண்டுபிடிச்சு அதுக்கு மீன் கண்டுபிடிச்சு நம்ம ∆A மீன் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இஃப் தேர் இஸ் எனி எரர் இன் தட் மீன் வேல்யூ இட் ஷுட் வெரி பை திஸ் மச் அமௌண்ட். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம எந்த ஒரு மெஷர்ட் டேட்டாவையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இல்லையா, ரைட்? இந்த வே ஆஃப் ரெப்ரசனேஷனை தான் அப்சல்யூட் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசனேஷன் சொல்லுவோம். அப்போ அப்சல்யூட் எரர்ஸை நம்ம இப்படி தான் டிஃபைனே பண்ணுறோம். ஓகே, remember this. there is a one more way. இன்னொரு விதத்துலையும் நம்ம எரர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அது என்ன மெத்தட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிலேட்டிவ் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் எரர்ன்றது அப்சல்யூட் எரர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ஸ்லைட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸ்னு சொல்லலாம். என்னென்னா
எனக்கு அந்த டோட்டல் பிரிக்கோட இந்த டோட்டல் பிரிக்கில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய மீன் அப்சல்யூட் எரர் பை த மீன் வேல்யூ, இந்த ரெண்டோட ரேஷியோ தான் நம்ம ரிலேட்டிவ் எரர்ஸ்னு சொல்லுவோம். இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணட்டா we may get the percentage error format also. So percentage error means del A mean by A mean into 100. So relative errors ன்றது அதை அந்த எரர்ஸ் அந்த குவான்டிட்டியில் ப்ரெசென்ட் கூடிய எரரை ரிலேட்டிவ் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ரிலேட்டிவ் எரர். தட் மீன்ஸ் ட்ரூ வேல்யூவை கம்பேர் பண்ணுறப்போ எவ்வளோ ஃப்ராக்ஷன் எரர் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறோம் இல்லையா, தட்ஸ் கால்ட் அஸ் ரிலேட்டிவ் வே ஆஃப் ரெப்ரசனிங் த எரர். அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு பர்சன்டேஜ் ஃபார்மில் த சேம் எரர் கிடச்சிரும். ரிமெம்பர் திஸ். ஸோ இப்படி தான் எரர்ஸை நம்ம இந்த மாதிரி 3 விதத்தில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஒன்று அப்சல்யூட் ஃபார்மில், இன்னொன்று ரிலேட்டிவ் ஃபார்மில், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் பர்சன்டேஜ் ஃபார்மில். ஓகே, இப்போ எரர்ஸை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. எரர்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸில் எப்படி ப்ராபகேட் ஆகுது அப்படின்ற இந்த ஐடியாஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது எரர் ப்ராபகேஷன். இப்போ ஒரு 2 குவான்டிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 குவான்டிட்டி ஏ அண்ட் பின்னு வச்சுக்கலாம். இந்த 2 குவான்டிட்டி ஆட் பண்ணி நான் இஜெட்ன்ற இன்னொரு குவான்டிட்டி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏன்ற குவான்டிட்டியோட மெசர்டு வேல்யூவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? நம்மளால் ஏவை 100% சர்டனிட்டியோட தெரிஞ்சுக்க முடியாது. ஏல கொஞ்சம் எரர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், கரெக்டாக. அதே மாதிரி பியும் நம்மளால் 100% சர்டனிட்டியோட தெரிஞ்சுக்க முடியாது. பியோட மெசர்டு வேல்யூலையும் கொஞ்சம் எரர்ஸ் இருக்கும். ஏ அண்ட் பிலேயே ஒரு மெசர்டு வேல்யூஸில் இருக்கக்கூடிய எரர்ஸ் இருக்குன்னா அப்போது இது ரெண்டையும் கூட்டி வரக்கூடிய வேல்யூ தான் இஜெட். இஜெட்லேயும் என்ன இருக்கணும்? இப்போது டெஃபினட்டாக கொஞ்சம் எரர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். அப்போது ஏலையும் பிலையும் கொஞ்சம் எரர்ஸ் இருக்குன்னா இஜெட்டில் எவ்வளோ எரர்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம கெட் பண்ண போகிறோம். ஏயோட மெசர்டு வேல்யூவை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏன்னு வச்சுக்கலாம். பியோட மெசர்டு வேல்யூவை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பின்னு வச்சுக்கலாம். அது ரெண்டையும் கூட்டி தான் இஜெட் கிடைக்க போகுது. அப்போ இஜெட்லேயும் கண்டிப்பாக சர்டன் டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்கும். அப்போது ஏ பி இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி தான் பி இஜெட் கிடைக்க போகுது. ஏ அப்போ இஜெட்லேயும் ஒரு சர்டன் டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்க போகுது. ஸோ இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அந்த ஈக்குவேஷன்ஸை. இஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இஜெட் ஈக்குவல் டு ஏ, இந்த பியை நான் முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கிட்டேன் ஆக்சுவலி. ஓகே, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பின்னு எழுதிக்கலாம். இங்கே we know this is called as z, கரெக்டாக. z equal to a plus b. தட் மீன்ஸ் இதுக்கு பதில் நீங்கள் இஜெட்னே ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த இஜெட்டும் கேன்சல் ஆஃப் ஆயிரும். இந்த இஜெட் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் இஜெட்னு ஆயிரும். ஸோ தட் கேன்சல் ஆஃப் ஆயிரும். வாட் வி காட் ஹியர், வி காட் இந்த டெல் இஜெட்டோட இடத்துல ரைட் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்களேன். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இஜெட் ஈக்குவல் டு என்ன இருக்குது? ப்ளஸ் ஆர் மைனஸை காமன் ஆடுங்க. வில் பி ஹேவிங் டெல் ஏ ப்ளஸ் டெல் பின்னு வந்துடும். ஸோ தட் மீன்ஸ் டெல் இஜெட்டோட இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா வி காட் அ டெல் ஏ ப்ளஸ் டெல் பி. அப்போ 2 குவான்டிட்டியை ஓகே ஆட் பண்ணுறோம், 2 மெசர்டு குவான்டிட்டியை ஆட் பண்ணுறோன்னா அந்த ஃபைனல் ஆடட் குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய எரர் அப்படின்றது இந்த இண்டிவிஜுவல் குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய எரர்ஸோட சமேஷன். ஆக்சுவலி ஐ கேன் சே டெல் இஜெட் ஈக்குவல் டு டெல் ஏ ப்ளஸ் டெல் பி. தட் மீன்ஸ் ஏன்ற குவான்டிட்டி கூட அப்சல்யூட் எரர் இருக்குது, பின்ற குவான்டிட்டி கூட அப்சல்யூட் எரர் இருக்குது. இந்த 2 அப்சல்யூட் எரர்ஸையும் ஆட் பண்ணுறோன்னா நமக்கு இஜெட்ன்ற குவான்டிட்டியில் எவ்வளோ எரர்ஸ் இருக்கும் அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். ஓகே, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ தட் வில் ஹேவ் த கிளாரிட்டி. இப்போது நம்ம ஒரு 2 குவான்டிட்டி எடுத்துக்கலாம். 40.6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2. ஓகே, இது வந்து ஒரு லென்த்து. இன்னொரு லென்த்து வந்து 78.3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.3ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே மீட்டர்ஸில் இருக்குது. இந்த 2 குவான்டிட்டிஸ் நம்ம ஆட் பண்ணணும். அண்ட் அந்த ரிசல்டன் குவான்டிட்டிஸில் எவ்வளோ எரர்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் லைக் ஏ
plus or minus del A, B plus or minus del B. அப்போது இந்த ரெண்டு கூட்டி கிடைக்கக்கூடிய நம்பர் தான் என்னது, அந்த வேல்யூ தான் என்னது, இஜட். இஜட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இஜட்ன்ற ஃபார்மில் அந்த ஃபைனல் குவான்டிட்டி மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். இஜட் இஸ் நத்திங் பட் சிம்ப்ளி ஏ ப்ளஸ் பி தான். கரெக்டாக? அப்போ ஏ ப்ளஸ் பின்னா என்ன அர்த்தம், இதுதான் ஏ, இதுதான் பி. ஏவையும் பியும் டேரெக்டாக ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. தட்ஸ் கால்ட் அஸ் இஜட். இதை ஆட் பண்ண என்ன வரும்னு பாருங்கள். 40.6 ப்ளஸ் 78.3 ஆட் பண்ணனா எனக்கு 118.9 வந்துடுது. ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இஜட். ஸோ இந்த ஃபைனல் குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய எரர், அப்சல்யூட் எரர்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இண்டிவிஜுவல் குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய அப்சல்யூட் எரரோட சமேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ தட் மீன்ஸ் del z is equal to del a plus del b. That is 0.2 plus 0.3, it's a 0.5 வந்துடும். அப்போ இதுதான் அந்த ஃபைனல் குவான்டிட்டி. அப்போ இந்த ரெண்டு லென்த்தையும் கூட்டுறோன்னா நமக்கு ஃபைனலாக எவ்வளோ லென்த் கிடைக்குதுன்னா 118.9 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 மீட்டர்னு சொல்லி கிடச்சிருச்சு. ஓகே, ஒன்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா we can extend that idea for subtraction also. இப்போ மறுபடியும் அடிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி சப்ட்ராக்ஷனுக்கு இந்த ஐடியா அப்ளை பண்ணலாம். அகெயின் ரெண்டு குவான்டிட்டி இருக்குது, ஏ அண்ட் பி. இந்த ரெண்டு குவான்டிட்டியும் சப்ட்ராக்ட் பண்ணி தான் எனக்கு இஜெட்ன்ற ஒரு குவான்டிட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏவோட மெத்தட் வேல்யூஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ, பியோட மெத்தட் வேல்யூ பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு குவான்டிட்டியும் சப்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த இஜெட்ன்ற குவான்டிட்டியும் ஒரு சர்டன் டிகிரி ஆஃப் அன்சர்டன்டி இருக்கும். அப்போ இஜெட்டோட ஃபைனல் வேல்யூ இஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இஜெட். ஏக்கு பதிலாக ஏவோட மெத்தட் வேல்யூ போட்டுக்கோங்க, இட்ஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பின்னு போட்டுக்கலாம். கரெக்ட்? அண்ட் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். z plus or minus del z equal to a plus or minus del a. இந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போங்க, யூ வில் பி ஹேவிங் மைனஸ் பி. இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போகிறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னவா மாறிடும், இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். பட் எனி ஹவு தட் டசன்ட் மேட்டர், அது மைனஸ் ப்ளஸ்ஸாக ப்ளஸ் மைனஸ்ன்றது மேட்டர் இல்லை. ஸோ இட் கேன் பி ஸ்டில் ரிட்டன் அஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ். புரிஞ்சுதா? இந்த மைனஸ் நான் உள்ளே எடுத்துகிட்டு போகிறப்போ இதுக்கும் மைனஸ் வரும், இதுக்கும் மைனஸ் வரும். இந்த மைனஸில் மல்டிப்ளை பண்ணுறப்போ ப்ளஸ் மைனஸாக இருக்கிறது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதினாலும் சரி, அதை ப்ளஸ் மைனஸ்னு எழுதினாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ தட் மீன்ஸ் இதுதான் ஃபைனல் குவான்டிட்டி. இதை நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. எப்படி வந்துடும், இஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ plus or minus del b ன்னு வந்துடும். This is nothing but z. அப்போ z will get cancel. அப்போ இங்கே என்ன வந்துடுது, plus or minus del z is equal to plus or minus del a plus or minus del b ன்னு வந்துடும். இங்கே நான் plus or minus காமன் எடுக்கிறேன்னா I'll be having del a plus del b ன்னு வந்துடும். ஸோ that will be equal to plus or minus del z. அப்போ del z ஓட இடத்துல இங்கே என்ன இருக்குன்னு பாருங்களேன். we got the whole thing del a plus del b. அப்போது அடிஷனாக இருக்கட்டும் சப்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், எனக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டின்றது இந்த இண்டிவிஜுவல் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டியோட சமேஷன். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஐடியா கிளியர்லி, ரைட்? நான் சப்ட்ராக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஸோ தட் யூ வில் ஹாவ் சம் கிளாரிட்டி. ஓகே, so we have here two quantities now. First quantity 10 plus or minus 0.1 meter னு வச்சுக்கோங்க இந்த லென்த்தை. இன்னொரு லென்த்தை 5 plus or minus 0.2 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் என்னன்றதை சொல்லணும். இது எப்படி பண்ணுறதுனா, this is nothing but a plus or minus del a, this is b plus or minus del b. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணுறப்போ இஜெட்ன்ற குவான்டிட்டி இஸ் நத்திங் பட் ஏ மைனஸ் பி தான். அப்போ ஏ மைனஸ் பி என்ன வந்துடும், சிம்பிளி 5 வந்துடும். அண்ட் இந்த 5ல் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி எனக்கு வேணும்னா, அதாவது del z வேணும்னா, the del z is nothing but del a plus del b.
அதாவது ஒவ்வொரு குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டியோட அப்சல்யூட் எரரோட சமேஷன் தான் டெலிஜெட். ஓகே, அப்போ இதில் கூடிய அப்சல்யூட் எரர் என்னது? இட்ஸ் a 0.1. இதில் கூட அப்சல்யூட் எரர் என்னது? இட்ஸ் a 0.2. 0.1 + 0.2 தட் இஸ் 0.3. அப்போ இஜெட்டோட வேல்யூ இது, இஜெட்டில் கூடிய அப்சல்யூட் எரர் இது. அப்போ ஃபைனல் குவான்டிட்டி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்? 5 ± -0.3ன்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அவர் ஆன்சர். I suppose you can able to understand this idea so clearly, right? இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ஸில் எரர் எப்படி ப்ராபகேட் ஆகுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். Let's say we have the two quantity, we can name them as A and B. A and B இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற குவான்டிட்டியை நம்ம எஜெட்னு வச்சுக்கலாம். ஏவோட மெத்தட் வேல்யூவை A ± டெல்ஏன்னு வச்சுக்கலாம். பியோட மெத்தட் வேல்யூவை B ± டெல்பின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ரெண்டு குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணுறப்போ ஏவே நமக்கு 100% தெரியாது, பியும் 100% தெரியாது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன வரும்? இஜெட் மட்டும் 100% தெரிஞ்சிருமா என்ன? அப்போ இஜெட்லேயும் ஒரு சர்டன் டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இஜெட் ± del இஜெட் இஸ் ஈக்குவல் டு A ± del A இன்ட்டு B ± del Bன்னு எழுதிக்கலாம். இதை கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். A இன்ட்டு B, A into this, del A into this, del A into this. இப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வந்துடும்? A into B ± A into del B ± del A into B ± del A del Bன்னு வந்துடும். Is it possible for you to understand this? ஓகே, இப்போ இது கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் என்ன வந்துடுது? இஜெட் ± del இஜெட் வந்துடுச்சு. ஓகே, இந்த குவான்டிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் வெரி கிளியர்லி சி தட் திஸ் இஸ் நத்திங் பட் இஜெட். ஓகே, இஜெட் இஸ் ஏபி. அப்போ இது இஜெட்னு எழுதிக்கிட்டோன்னா என்ன வந்துடுச்சு? இஜெட் ± del இஜெட் இஸ் ஈக்குவல் டு இஜெட் ± A del B ± B del A ± del A del Bன்னு வந்துடும். நீங்கள் இங்கே ஒரு நோட்டபிள் பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணலாம். என்னென்னா ஜென்ரலாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை கம்பேர் பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய எரர்ஸோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது லென்த்தை நான் மெஷர் பண்ணுறேன், ஒரு டெஸ்கோட லென்த்தை மெஷர் பண்ணுறேன், அந்த டெஸ்கோட லென்த் மீட்டர்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதில் இருக்கக்கூடிய எரர்ஸ் மில்லிமீட்டரில் தான் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் del Aவே கம்மி, del Bயும் கம்மி. அப்போ இந்த ரெண்டு கம்மி வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறப்போ ஈவன் ஸ்மாலர் வேல்யூ கிடைக்கும் நமக்கு. இட்ஸ் லைக் 0.01 0.01 மல்டிப்ளை பண்ணுறப்போ 0.0001 சம்திங் கிடைக்கும் இல்லையா? ரைட். ஸோ அது மாதிரி அப்போ டெல்ஏவும் குட்டி டெல்பியும் குட்டின்றனால இந்த டெல்ஏ இன்டு டெல்பி வந்து இட்ஸ் ஈவன் மோர் ஸ்மாலர். அந்த கிரவுண்டில் நம்ம அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ வாட் வி காட் இஜெட் ± del இஜெட் இஸ் ஈக்குவல் டு இஜெட் ± A del B ± B del Aன்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த ஹோல் குவான்டிட்டியை இப்போது இஜெட்டால் டிவைட் பண்ணிடுங்க. அப்படி டிவைட் பண்ணுறப்ப என்ன வந்துடும்? த ஹோல் குவான்டிட்டி, த ஹோல் ஈக்குவேஷனை இஜெட்டால் டிவைட் பண்ணிட்டேன் ரெண்டு பக்கமும். அப்படி பண்ணுறப்போ ஐ காட் 1 ± del இஜெட் பை இஜெட் வந்துடும். தட் வில் பி ஈக்குவல் டு 1 ± A del B பை இஜெட் ± B del A பை இஜெட்னு வந்துடும். ஓகே, 1 ± del z by z equal to 1 ± A del B. இஜெட்டுக்கு பதில் ஏபின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இஜெட்டுக்கு பதில் ஏபின்னு போட்டுக்கலாம். அண்ட் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் த பேராமீட்டர்ஸ் லைக் திஸ். 1 ± del z by z equal to 1 ± del A by A ± del B by Bன்னு வந்துடும். நீங்கள் இந்த ரெண்டு பக்கம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. இங்கே ± del z by z இருக்குது, இங்கே ± இங்கே ± காமன் எடுக்கலாம். ± காமன் எடுத்தனா I'll be having a del A by A plus del B by Bன்னு வந்துடும். ஸோ that will be equal to del z by z வந்துடும். இதை del z by z ஓட இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்களேங்க. we got this whole quantity. அதாவது ரிலேட்டிவ் எரர் இந்த ஃபைனல் குவான்டிட்டி அப்படின்றது ஃபைனல் குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரர்
is equal to the summation of a relative error in the individual quantities. Is it possible for you to understand this? ஓகே, அப்போது எனக்கு ஏயில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரர் del A by ஏன்னு வச்சுக்கோங்க, பியில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரர் del B by பின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கொடுக்கக்கூடிய எஜெட்டில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரர் என்ன வந்துடும்? இட்ஸ் அ சமேஷன் ஆஃப் தட் டூ. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், ஸோ தட் வில் ஹேவ் த கிளாரிட்டி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது ஒரு குவான்டிட்டின்னு வச்சுக்கோங்க, 20 + or - 0.1, 10 + or - 0.2ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு குவான்டிட்டியை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறோன்னா எனக்கு இதை ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இது A + or - del A, இது B + or - del B. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய குவான்டிட்டி தான் இஜட். இஜட் ஈக்குவல் டு சிம்பிளி ஏபி. இஜட்டில் கூடிய அன்சர்டனிட்டி நம்ம என்னன்றதை பார்த்துட்டோம். அப்போ இங்கே வந்துடும் பாருங்கள், இஜட் ஈக்குவல் டு ஏபினா ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, யூ வில் பி ஹேவிங் 200 சிம்பிளி. அண்ட் இஜட்டில் கூடிய ரிலேட்டிவ் எரர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஜட்டில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரர்ன்றது ஏயில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரர் ப்ளஸ் பியில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரர், இது ரெண்டோட சமேஷன் சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ வி கேன் யூஸ் தட் ஐடியா ஹியர். அப்போ del இஜட் பை இஜட்டுக்கு பதில் 200, del ஏக்கு பதில் del ஏயோட வேல்யூ என்னது 0.1 பை ஏயோட வேல்யூ 20, del பியோட வேல்யூ 0.2, பியோட வேல்யூ 10. இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணுறப்போ யூ மீன் கெட் ஒரு ஆன்சர் தென் 0.1 by 20 என்ன வரும்? 0.1 by 20, 0.1 by 20 plus 0.2 by 10. ஸோ இதோட ஓவரால் வேல்யூ என்ன வருதுன்னா, ஐ காட் 0.025 வந்துருச்சு. ஸோ அப்போ del z is equal to 0.025 into 200 போடுங்க, யூ காட் 5. ஸோ அப்போ இந்த ஃபைனல் குவான்டிட்டியை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, இஜட் ப்ளஸ் ஆர் மைனஸ் del z ரெப்ரசன்ட் பண்ணலாம். இஜட்டோட வேல்யூ இட்ஸ் 200 ப்ளஸ் ஆர் மைனஸ் del z வேல்யூ 5. I suppose you can able to understand the solution clearly, right? ஸோ இப்போ இங்கே ஏ அண்ட் பின்ற ரெண்டு குவான்டிட்டி இருக்குது, அந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி இஜட்ன்ற ஒரு குவான்டிட்டி கெட் பண்ண போகிறோம். ஏவோட மெத்தட் வேல்யூ ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் del A, பியோட மெத்தட் வேல்யூ பி ப்ளஸ் ஆர் மைனஸ் del Bன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் டிவைட் பண்ணி இஜட் கிடைக்குதுன்னா இஜட் ப்ளஸ் ஆர் மைனஸ் del Z இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் del A டிவைட் பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் del Bன்னு வச்சுக்கலாம். இங்கே if I take the A as a common, I'll be having 1 plus or minus del A by Aன்னு வந்துடும். நியூமரேட்டரில் ஏவை காமன் எடுத்திருக்கேன், டினாமினேட்டரில் பியை காமன் எடுக்கிறேன்னா 1 plus or minus del B by Bன்னு வந்துடும். இப்போது இந்த A by Bன்றது என்னது? It is nothing but z, கரெக்டாக? So that means z plus or minus del z is equal to z 1 plus or minus del A by A into 1 plus or minus del B by B the whole power minus 1 எழுதிக்கலாம். இந்த whole parameter நான் நியூமரேட்டருக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன் by inverting its power. இங்கே நான் ஒரு முக்கியமான ஒரு ஐடியா யூஸ் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனாமல் அப்ராக்சிமேஷன் சொல்லுவோம். பைனாமல் அப்ராக்சிமேஷன் என்னென்னா, ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு 1 + x⁻n ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த மாதிரி 1.007 பவர் க்யூப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதிக்கலாம்? 1 + 0.007 பவர் க்யூப்னு எழுதிக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்னா, ஓகே, இது அப்ராக்சிமேட்டாக இது எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1 + x⁻n, இந்த எக்ஸோட வேல்யூ 1 விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க பட்சத்தில் இந்த 1 + x⁻n 1 + nxன்னு எழுதிக்கலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் பைனாமல் அப்ராக்சிமேஷன். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா 1 + 0.007 ஹோல் க்யூபை 1 + 3 × 0.007 எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ராக்சிமேட் பண்ண எழுத முடியும். அந்த எக்ஸோட வேல்யூ 1 ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தா. ஸோ அப்போ அந்த ஐடியா யூஸ் பண்ணுறேன்னா
இங்கே டெஃபினட்டாக அந்த டெல் பியோட வேல்யூ பியோட வேல்யூவை கம்பேர் பண்ணுறப்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ இதோட ரேஷியோ ஒன்றை விட கம்மியாக தான் இருக்கும். அண்ட் தென் இதை 1 மாதிரியும் இதை எக்ஸ் மாதிரியும் ட்ரீட் பண்ணிக்கிட்டோன்னா இட்ஸ் லைக் எ 1 + x⁻n ஃபார்மில் இருக்குது. இங்கே பைனாமியல் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணோன்னா இஜட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இஜட் இஸ் ஈக்குவல் டு இஜட் 1 + or - del a/a into 1 + or - இந்த -1 முன்னாடி மல்டிப்ளை பண்ணுறப்போ ப்ளஸ் மைனஸ்ன்றது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். பட் anyhow it's ப்ளஸ் மைனஸ் ஒன்லி. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இன்னும் இந்த ஹோல் ஈக்குவேஷன் இஜட்டில் டிவைட் பண்ணிட்டா இந்த பக்கம் என்ன வந்துடும் பாருங்கள். இஜட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இஜட் பை இஜட், இந்த பக்கம் இஜட் பை இஜட் 1 + or - del a/a into 1 + or - del b/bன்னு வந்துடும். இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ I'll be having 1 + or - del z/z equal to இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். இது இன்ட்டு இது 1 + or - del b/b + or - del a/a + or - del a del b/ab எழுதிக்கலாம். del a del b ஓட வேல்யூ இட்ஸ் மோர் ஸ்மாலர். ஸோ அந்த கிரவுண்டில் தான் நான் நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ரிமைனிங் டேர்ம்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இட்ஸ் லைக் 1 + or - del z/z equal to 1 + or - இங்கே காமன் எடுத்தோன்னா வில் பி ஹேவிங் அ del a/a ப்ளஸ் del b/bன்னு வந்துடும். ஸோ அப்போ இங்கே del z/z இடத்துல என்ன இருக்குது? del a/a ப்ளஸ் del b/b இருக்குது. தட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும் டிவிஷனாக இருக்கட்டும், ஓகே, ரிலேட்டிவ் எரர் இந்த ஃபைனல் குவான்டிட்டின்றது ரிலேட்டிவ் எரர் இந்த இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸோட சமேஷன். இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் ரூல். ஓகே, remember this. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க லைக் 3 + or - 0.1 வோல்ட்டுன்னு சொல்லி. ஓகே, அண்ட் ஐ கொடுத்துட்டாங்க, கரண்ட் கொடுத்துட்டாங்க 2 + or - 0.1 வோல்ட்டுன்னு சொல்லி. இப்போ கொஷின் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். how can you get R = V/I? ஓம்ஸ்லா படிச்சிருப்பீங்க கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே விக்கு பதிலாக இதையும் ஐக்கு பதிலாக இதையும் போகிறோன்னா இட்ஸ் லைக் Z = A/B ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, அப்போ ஆரோட வேல்யூ வேணும்னா நான் என்ன பண்ணணும்? del R/R is equal to del V/V plus del I/Iன்னு வந்துடும். del V/V, del V யோட வேல்யூ 0.1, V யோட வேல்யூ 3, del I யோட வேல்யூ 0.1, I யோட வேல்யூ 2. இதில் அதையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன்னும் R அப்படின்றது சிம்பிளி V/I, Vக்கு பதிலாக இதையும் ஐக்கு பதிலாக இதையும் எடுத்துக்கோங்க. ஸோ V/I 3/2 1.5 வந்துடும். அப்போது இங்கே 1.5 போட்டுக்கலாம். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு del R கிடச்சிரும். ஸோ del R கிடச்சிச்சுன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை அப்சல்யூட் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இட்ஸ் லைக் 0.1/3 ப்ளஸ் 0.1/2 into 1.5 போட்டிங்கன்னா யூ காட் ஓவரால் வேல்யூ இட் செல்ஃப் அஸ் 0.125 வந்துருச்சு. அப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 1.5, அதில் இருக்கக்கூடிய அப்சல்யூட் எரர் 0.125. தட் மீன்ஸ் ஃபைனலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்னா R = 1.5 + or - 0.125 ohm. So it's going to be our answer. Is it possible for you to understand these ideas clearly, right? ஐ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் இந்த எரர் ப்ராபகேஷனோட பார்ட் 2 நான் அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஆல். இந்த எரர் ப்ராபகேஷன் இன்னும் முடியல ஆக்சுவலாக. ஸ்டில் வி ஹவ் ஸோ மெனி ஐடியாஸ். நான் அந்த ஐடியாஸை நான் பார்ட் 2 வீடியோவாக கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.